ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டே vlog தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த vlog வந்து எங்கள் அக்கா வீட்டிலேருந்து எடுத்துகிட்ருக்காங்க. கோவக்காய் அறுவடை பண்ணுற வீடியோ தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவக்காய் கொடி பார்த்திங்கன்னா ஒரு கிழங்கு தான் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. நல்லாவே படர்ந்து வந்திருக்கு. பந்தல் போட்டு விட்டுருந்தாங்க. ஆனால் அதை விட்டுட்டு கீழே தான் நிலத்தில் படர்ந்துருக்குங்க. காய் பொறிக்கிறது கொண்டாடா தம்பி. வெற்றி, நான் கட் பண்ணுற இடத்துல காட்டு அப்படியே. வெற்றி, இந்த நவீன் குண்டா போடுறது காட்டு. பாஸ் பண்ணிக்க அப்படியே. குண்டா பெரிய குண்டா தான் எடுத்துகிட்டு வரோம் மண்டத்தில். என் அக்கா வீட்டில் கோவக்காய் அறுவடை. என்னோடய அக்கா பொண்ணு பையனும் தான் பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வீடியோ எடுத்தாங்க, நான் அறுவடை பண்ணினேன். ரொம்பவே ஜாலியாக இருந்ததுங்க. எப்போவுமே டெய்லியுமே நானே வீடியோ எடுத்து எடிட் பண்ணி எல்லாம் பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. முத்திருச்சு நல்லா. அங்கேயாரு முள்ளு 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 வெற்றி கூப்பிடு. வச்சிருப்போ. அங்கே இருக்கு. சூப்பர். எவ்வளோ கோவக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுத்திருந்தது. அந்த காய்களும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிட்டோம் கடைசியாக. நான் சின்ன வயசில் சாப்பிட்டதுங்க. வேலியோரத்தில் இந்த பழுத்த கோவக்காய் வந்து பொறிச்சு சாப்பிட்ட அனுபவம் உண்டுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது எல்லாமே தோட்டத்திலேயே வந்து வெள்ளாமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த காய் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. வார தின்றுக்குதுல்ல. இருக்கே விதை தானே இல்லை. ஆச்சா இருக்க 2 குண்டா நிறைஞ்சாச்சு. கோவக்காய் எல்லாமே கொடியிலேருந்து அறுவடை பண்ணிட்டேங்க. ஓரளவுக்கு பெருசாக இருந்த காய்கள் எல்லாமே அறுவடை பண்ணிட்டோம். கடைசியாக வெயிட் பார்த்துடலான்னு சொல்லிட்டு வெயிட்டும் வச்சு பார்த்தேங்க.
ஃபஸ்ட்டு வந்து பச்சை காய் தனியாக பழுத்த காய் தனியாக வந்து அறுவடை பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, ஓரளவுக்கு பெருசாக இருக்கிற காய், அதுக்கப்புறம் பிஞ்சு காய் எல்லாமே ஒரு குண்டாவில் போட்டு அதை மட்டும் பார்த்திங்கன்னா வெயிட் பார்த்தோம். அதுக்கப்புறம் பழுத்தது வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. அது வந்து சாப்பிட்றதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டோம். பச்சை காய் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 கிலோ 550 கிராம் இருந்ததுங்க. ஒரே நாளையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காய் வந்து கிடச்சிருக்குது. கோவக்காய் எல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா மணி 4:30 ஆயிருச்சு. சரின்னு சொல்லி கிளம்பலான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அக்கா கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருக்குது, பச்சை மிளகா, மற்ற காயெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி அது எல்லாமே எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அது வந்து தாளோடவே இருந்ததுங்க. நம்ம இந்த தாள் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா வேணுங்கும்போது மட்டும் அந்த தாளை மட்டும் கிள்ளிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் அரிஞ்சிக்கலாம். நம்ம அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் சருகு வந்து சீக்கிரமாக ஆகாது. நம்ம அது இல்லாமல் அதை அப்படியே வெங்காயத்தை வந்து தாளை கிள்ளி போட்டு வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக சருகாகி போயிருங்க. இது வந்து ஒரு சின்ன டிப்புங்க, ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு 2 சொரக்காய், 2 புடலங்காய், நம்ம கட் பண்ண இல்லைங்களா அறுவடை பண்ணின கோவக்காய், இது எல்லாமே கொண்டு வந்திருந்தேன். கொஞ்சம் பச்சை மிளகா. ஒரு ஒரு 2-3 நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த காய்கள் எல்லாமே நம்ம சமையலுக்கு தேவையான அளவு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்தளவுக்கே வருமுங்க. பாதி காய் பார்த்திங்கன்னா கொடுத்து விட்டுட்டாங்க, கோவக்காய் எல்லாமே. கூடவே பார்த்திங்கன்னா நான் கோவக்கொடியும் கொண்டு வந்திருந்தேன். அதில் ஒரு சின்ன கிழங்கும் கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே வந்து இன்றைக்கி நடவு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேங்க. இந்த கோவக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நாற்றி விடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த இடம் பார்த்திங்கன்னா இப்போ சும்மா தான் இருக்குது. சரி இந்த அப்படியே கல்லுக்குட்டு மேலேயே படர்ந்துக்கிட்டோம், இது வந்து கொடி தானுங்க இல்லைங்களா, அதனால் படர்ந்துக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையே நான் வந்து நெட்டிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு குழியை தோண்டிட்டு நம்ம கொண்டு வந்த கோவக்கொடியை அந்த கிழங்கையும் அதுக்குள்ளேயே வச்சு நல்லா மண்ணை போட்டு மூடி தண்ணி ஊற்றி விட்டாச்சுங்க. இது வந்து காலையில் வரைக்கும் வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வாடின மாதிரி ஆயிரும். அதனால் நான் கொண்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண்ணை குழி பறித்து எல்லாம் நடவு செஞ்சுட்டேங்க. மண் பார்த்திங்கன்னா நல்லா பொழு பொழுன்னு இருக்கணும், அப்போ தான் பார்த்திங்கன்னா வேர் நல்லா ஓடுங்க. இந்த வெயில் காலத்தில் வைக்கலாமா என்னன்னு தெரியலங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கோவக்காய் கொடி வந்து வளர்க்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாதி நேரம் வெயில் இருக்குது, பாதி நேரம் நிழல் இருக்குது. அதனால சரி எப்படி வருதுன்னு தெரியல, அதனால் இந்த இடத்துலையே வந்து வைக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு இந்த இடத்துலையே வந்து கோவக்காய் கொடி நட்டுறதுக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டேங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி ஒரு அடுத்த அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.